ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ரிச்சான கல்கண்டு பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்கண்டு பொங்கல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுற வெல்லம் பொங்கலை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ்னால் 400 கிராம் அரிசி. 400 கிராம் 2 கிளாஸ் அரிசிக்கு கண்டிப்பாக நம்ம 2 லிட்டர் பால் எடுக்கணும். இது வந்து நான் இன்றைக்கி கோவில் பிரசாதத்துக்காக நான் செய்கிறேன். குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கலாம். பச்சரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பால் காய்ச்சி நல்லா சூடாகி வரும்போது நான் இந்த ஊற வச்ச அரிசியை இந்த பாலில் போட்டுடுறேன். லைட்டாக அரிசியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது நீங்கள் பாத்திரத்தில் பண்ண லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது குக்கரில் கூட பண்ணலாம். ஆனால் நாங்கள் சொன்ன அதே ரேஷியோவில் அரிசியும் பாலும் எடுத்திங்கன்னா தான் இது ரொம்ப டேஸ்டியாக வரும். ஆனால் இது பால் சேர்க்குறதால இது கொஞ்சம் குக்கரில் பண்ணும்போது பொங்கி வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலோ இல்லைனா ஸ்பூனோ போட்டதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வைக்கலாம். நான் மூடி போட்டு விட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இந்த கல்கண்டு பொங்கலுக்கு நாம் டைமண்ட் கல்கண்டு தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்கண்டு பொங்கலுக்கு நான் வந்து இன்றைக்கி சாஃப்ரான் சேர்க்க போகிறேன். அதனால சாஃப்ரானை கொஞ்சமாக எடுத்து இந்த பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அரிசி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இதை பாலில் வேக வைக்கிறதால இது ஒரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பொடிச்ச கல்கண்டை நான் சேர்த்துக்கிறேன். கல்கண்டு நம்ம அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துறாதீங்க. நீங்கள் குக்கரில் பண்ணாலும் சரி இல்லைனா பாத்திரத்தில் பண்ணாலுமே நீங்கள் அரிசி வெந்ததுக்கப்புறமா இந்த கல்கண்டை சேருங்க. இந்த ஊற வச்ச சாஃப்ரானை இதில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காவை பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் கொஞ்சமாக முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு யூஸ்வலாக நம்ம செய்கிற வெல்லம் பொங்கல் மாதிரி நிறைய நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம முந்திரி வறுக்கிறோம் இல்லையா, அந்த நெய்யுமே இதுக்கு போதுமான அளவு தான். இப்போ நம்ம முந்திரி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.